சென்னை சூளைமேட்டில் இளைஞர்கள் மது போதையில் கார் ஓட்டி விபத்து ஏற்படுத்திய சம்பவத்தின் சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளது. அதனை பார்க்கலாம். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் சம்பத் வழங்க கேட்கலாம். சம்பத், வணக்கம். விபத்தை ஏற்படுத்திய இளைஞர்கள் குறித்து தகவல் ஏதும் கிடைத்ததா? அது தொடர்பான முழு விவரங்களை சொல்லுங்க. வணக்கம். நேற்று நள்ளிரவு சென்னை சூளைமேடு காமராஜர் நகர் 3வது பிரிவில் இளைஞர்கள் சிலர் மது போதையில் அதிவேகமாக காரில் சென்று சாலை ஓரம் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த மற்ற வாகனங்கள் மீது மோதி விபத்தை ஏற்படுத்திய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியிருந்தது. தற்பொழுது அந்த விபத்து நடைபெற்ற சமயம் அந்த பகுதியில் பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி கேமராவில் பதிவாகியுள்ள பிரத்யேக காட்சியை நாம் பார்த்து வருகிறோம். அந்த சிசிடிவி காட்சியில் இளைஞர்கள் ஓட்டி வரும் கார் கட்டுப்பாட்டை இழந்து அதிவேகமாக சென்று சாலை ஓரம் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த மற்றொரு காரின் மீது மோதி பின்னர் சுழன்றபடி சென்று ஒரு வீட்டின் பார்க்கிங்கில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த மற்றொரு கார் மற்றும் இருசக்கர வாகனத்தை மோதி நிற்கக்கூடிய பதபதைக்கும் காட்சியை நம்மால் பார்க்க முடிகிறது. இந்த விபத்தில் மொத்தம் 5 வாகனங்கள் சேதமடைந்திருப்பதாகவும் இதனை தொடர்ந்து அண்ணாநகர் போக்குவரத்து காவல்துறையினர் விபத்து சம்பந்தமாக 2 இளைஞர்களை கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த சூழலில் நேற்றை விபத்தை நேரில் பார்த்த பொதுமக்கள் சிலர் தெரிவிப்பது என்னவென்றால், விபத்து ஏற்படுத்திய காரில் 3 இளைஞர்கள் நிதானமற்ற மதுபோதையில் இருந்ததாகவும் அதில் காரை ஓட்டிய நபர் அங்கிருந்து தப்பிய நிலையில் காரை ஓட்டியதாக கூறி கைதாகியுள்ள இளைஞர் ஆள் மாறாட்டத்தில் ஈடுபடுவதாக பொதுமக்கள் நேற்று குற்றம் சாட்டியிருந்தனர். காரை ஓட்டியதாக நேற்று காவலர்களிடம் சரணடைந்த குளத்தூர் பகுதியை சேர்ந்த அர்ஜுன் என்ற இளைஞர் விபத்து ஏற்படும் சமயத்தில் அதே பகுதியில் தனது நண்பருடன் அமர்ந்திருக்கக்கூடிய காட்சி அந்த சிசிடிவியில் பதிவாகியுள்ளது. தற்பொழுது அந்த சிசிடிவி காட்சிகள் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இந்த சிசிடிவியின் காட்சியின் மூலமாக விபத்தை ஏற்படுத்தியது கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய அர்ஜுன் இல்லை என்பது சந்தேகத்தை உறுதிப்படுத்தியுள்ளது. இந்த நிலையில் காரை ஓட்டிய நபர் யார் என்ற கேள்வியும் எழுந்துள்ளது. இந்த விபத்து குறித்து விசாரணை மேற்கொண்டு வரும் அண்ணாநகர் போக்குவரத்து காவல்துறையினர் அர்ஜுன் மற்றும் ராகுல் ஆகிய 2 இளைஞர்களை நேற்று கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருவது குறிப்பிடத்தக்கது. எனவே விபத்து நடைபெற்ற சமயத்தில் பதிவாயிருக்கக்கூடிய சிசிடிவி காட்சிகளை அடிப்படையாக கொண்டு உரிய விசாரணை மேற்கொள்ள வேண்டும் என பொதுமக்களிடையே கோரிக்கை எழுந்துள்ளது. விரிவான தகவல்களுக்கு நன்றி சம்பத். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.